தமிழகத்தில் தொடங்கியதா அமித்ஷா வியூகம். ஜனவரி இறுதிக்குள் முடிவெடுக்க வேண்டும். விரைவில் ஒன்றிணையும் அதிமுக. அமித்ஷாவின் தமிழக பயணம் முடிந்த கையுடன் அண்ணாமலையை டெல்லி அழைத்து சென்றதன் பின்னணி என்ன? இதுதான் திமுகவை வீழ்த்தும் லட்சணமா? எஸ்பி வேலுமணியை அலறவிட்ட அமித்ஷா. என்டிஏ தேர்தல் பிளான் பாஜகவின் கை மாறியதா? யார் கண்ணு பட்டுச்சோ, நல்லா இருந்த கூட்டணி இப்படி ஆயிடுச்சே. திமுக கூட்டணியில் புதிய புகைச்சல். தேர்தல் நேரத்தில் யார் துரோகி, யார் எதிரி, யார் நண்பன் என்பதை பொருட்படுத்த வேண்டியதில்லை. டிடிவி தினகரன் அதிரடி கருத்து. கரூர் துயர சம்பவத்திற்கு செந்தில் பாலாஜி தான் காரணம். நயினாரின் கருத்துக்கு காரசாரமாக பதிலடி அளித்த செந்தில் பாலாஜி. பணி நிரந்தரம் வேண்டி கூவம் ஆற்றில் இறங்கி போராடிய தூய்மை பணியாளர்களையும் விட்டு வைக்காத தமிழக அரசு. ஆற்றில் இறங்கி கைது செய்த அவலம். நேற்று நடைபெற்ற பரபரப்பு சம்பவங்கள் வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோவிற்குள் போகலாம். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். அமித்ஷா அவர்களின் 2 நாள் பயணம் தமிழகத்தில் சிறப்பாக முடிந்த கையுடன் திரு அண்ணாமலை அவர்களை கையுடன் டெல்லி அழைத்து சென்றிருக்கிறார் அமித்ஷா. அண்ணாமலையை வீழ்த்த வேண்டும் என்று பாஜகவின் தலைவர்களே திட்டமிடக்கூடிய ஒரு சூழலிலும் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து மேலே மேலே சென்று கொண்டிருக்கிறார் அவரின் திறமையால். அதற்கெல்லாம் மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது பாஜகவின் தொண்டர்கள் தான். தொண்டர்கள் எந்த விதத்திலும் அண்ணாமலையை கைவிடவில்லை. அண்ணாமலையும் தொண்டர்களை கைவிடும் மனநிலையிலும் இல்லை. அதற்கு பல்வேறு உதாரணங்கள், சான்றுகள் இருக்கின்றன. புதுக்கோட்டையில் நடந்த கூட்டத்துல கூட நம்ம பார்த்தோம். எங்கேயோ பணியாற்றி கொண்டிருந்த அந்த பகுதியின் முக்கிய தலைவரை திரு அமித்ஷா அவர்களின் அருகில் அமர்த்தி அமித்ஷாவிடம் அவர் குறித்து அறிமுகம் செய்த மாண்பா ஆகட்டும், எங்கேயோ கடைகோடியில் பணியாற்றக்கூடிய தொண்டருக்கு ஒரு பிரச்சனை என்றால் உடனடியாக நலம் விசாரிக்கக்கூடிய தன்மையாக இருந்தாலும் சரி, தைரியமா இருங்க, நல்லா இருக்கும். சரிங்களா? நாளைக்கு டாக்டர் என்கிட்ட பேச வைக்கிறேன்னு சொன்னாங்க ஐயா. நீங்க தைரியமா இருக்கு, ஏதாவது நாங்க பாத்துக்கிறோம், நீங்க பொறுமையா இருக்கு. சரிங்களா? அப்படியே கோயம்புத்தூர் மாத்தலாம் கூட மாத்திக்கலாம் ஐயா, பாத்துக்கிறோம். திமுகவை எதிர்க்கக்கூடிய திறமையாக இருந்தாலும் சரி, அல்லது நகர்ப்புறத்தில் வசிக்கக்கூடிய குடும்பங்களுக்கு உண்டான அறிவுரையாக இருந்தாலும் சரி, அது அண்ணாமலை ஒருவரால் மட்டும்தான் தமிழகத்தில் சிறப்பாக செய்ய முடியும் என்பதை பல நேரங்களில் பல செய்திகளை செய்து காட்டியிருக்கிறார். நேற்று எங்களுடைய தோட்டத்தினுடைய மாடு தீரன் மாட்டையும் நேற்று ஜல்லிக்கட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கிறோம். 2 மாத காலம் எங்களை விட்டு பிரிந்து எங்களுடைய மாடு எல்லா ஜல்லிக்கட்டிலும் பங்கேற்று விட்டு 2 மாதம் கழித்து நம்முடைய தோட்டத்துக்கு திரும்ப வரும். அந்த மாடு செல்லும் பொழுது எல்லோருமே ஒரு துளி கண்ணீரோடு அனுப்பி வைத்தோம். 2 மாதம் எங்களோடு இல்லை என்கின்ற வருத்தம் இருந்தாலும் கூட அந்த மாட்டினுடைய விளையாட்டு இடம் என்பது ஜல்லிக்கட்டு மைதானம் என்பதை தெரிந்து அனுப்பி இருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும். அந்த ஜல்லிக்கட்டை கூட்டிட்டு போகணும், அந்த பாரம்பரிய விளையாட்டை பார்க்க வைக்கணும். ஏதோ ஒரு இடத்துல கூட்டம் அதிகமாக ஒரு ஜல்லிக்கட்டு இருக்குன்னா கூட்டம் இல்லாத ஒரு ஜல்லிக்கட்டு கூட்டிட்டு போகணும். நம்முடைய குழந்தைய சென்னையில் இருந்தாலும் கூட, பெரிய நகரத்தில் இருந்தாலும் கூட ஒரு ஜல்லிக்கட்டு போட்டியை காட்டும். எப்படி அந்த காளையை பாசமாக வளர்க்கின்றார்கள், எப்படி அந்த மாட்டிற்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. இந்த பகுதியில் குறிப்பாக திருச்சி, மானாமதுரை இந்த பகுதியில் எடுத்துக்கிட்டோம், மதுரை பகுதி எடுத்துக்கிட்டோம்னா அவங்க சாப்பிடுறாங்களோ இல்லையோ, ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு அருமையான சாப்பாடு. காலையில கேழ்வரகு களியை கொடுப்பாங்க, அந்த மாட்டை தினமும் குளிப்பாட்டுவாங்க, 2 முறை பார்த்துக் கொள்வார்கள். அந்த மாட்டை வணங்கிவிட்டு தான் அடுத்த வேலையை ஆரம்பிப்பாங்க அந்த ஜல்லிக்கட்டு காளைக்கு. அதையெல்லாம் ஒரு குழந்தை பார்க்கும் பொழுது மட்டும்தான் 5 அறிவு இருக்கக்கூடிய உயிரினத்தின் மீது ஒரு பெரிய மதிப்பு மரியாதையும் அந்த குழந்தைக்கு வரும். அதனால் நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள்,
இந்த ஆண்டு நீங்க ஒரு சின்ன முயற்சி எடுத்து ஒரு ஜல்லிக்கட்டு போட்டிக்கு குழந்தையை கூட்டிட்டு போய் காட்டுங்க. அதனால்தான் பாஜகவின் தொண்டர்களாகட்டும் தமிழக மக்களாக இருக்கட்டும் அண்ணாமலையை கொண்டாடி தீர்த்து வருகிறார்கள். அதுதான் புதுக்கோட்டையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலும் தொண்டர்களின் ஆரவாரத்துடன் அண்ணாமலையின் பேச்சை தொடங்கினார். அப்போது கூட முதல்ல அண்ணாமலை பேச எழுந்தவுடன் முதலில் கைத்தட்டி ரசித்தவர் திரு அமித்ஷா அவர்கள் தான். தமிழகத்தில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக அண்ணாமலை விளங்கி கொண்டிருக்கிறார் என்பதை அமித்ஷா அவர்கள் புரிந்து கொண்ட தருணம் தான் அது. அரசியல் சாணக்கியர் அமித்ஷா அவர்கள் 2 நாள் பயணமாக தமிழகம் வந்து சென்றது நாம் அறிந்ததுதான். அதைத் தொடர்ந்து அதிமுக தரப்பிலும் சரி திமுக தரப்பிலும் சரி பல டிராமாக்கள் தொடர்ந்து நடந்து வருகிறது. அரசியல் சாணக்கியர்னு சும்மாவா சொல்றாங்க? முன்னொரு காலத்துல கலைஞர் கருணாநிதி தான் மிகப்பெரிய அரசியல் ராஜதந்திரியாக தமிழகம் எங்கும் பார்க்கப்பட்டார். அதை விட 10 மடங்கு ராஜதந்திரியாக அமித்ஷா அவர்கள் இருக்கிறார் என்பதுதான் உண்மையும் கூட. கலைஞர் அவர்கள் தமிழகத்தில் மட்டும்தான் சாணக்கியராக இருந்தார். அமித்ஷா அவர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் அரசியல் சாணக்கியராக செயல்பட்டு வருகிறார். சமீபத்துல ஒடிசா, மகாராஷ்டிரா, ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ஆந்திரா பல மாநிலங்களிலும் அவரது கைவண்ணம் வெற்றி அடைந்து வருகிறது. அவரது அடுத்த கட்ட நடவடிக்கை தான் தமிழகத்தை நோக்கி இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். ஏன்னா கடந்த 9 மாதங்களுக்கு முன்பே அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிடுச்சு. அப்படி இருந்தும் இன்னைக்கு வரையிலும் அதிமுக பாஜக கூட்டணி வேற எந்த கட்சிகளும் வரல. இதுல என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட்னா, லெட்டர் பேடு கட்சிகள் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்றுக்கொண்டு வரவில்லை என்பது தான். ஏன்னா இந்த கூட்டணி உறுதியாவதற்கு அமித்ஷா தரப்பிலும் சரி எடப்பாடி தரப்பிலும் சரி பல்வேறு கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கூட்டணி உறுதியாகியதாக தான் செய்திகள். எடப்பாடி தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட கோரிக்கை என்பது திமுக அமைச்சர்கள் மீது உள்ள வழக்குகளை துரிதப்படுத்த வேண்டும், உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் இன்று வரை திமுக அமைச்சர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது அமித்ஷா மீது எடப்பாடிக்கு மிகப்பெரிய கோபத்தில் இருப்பதாக தகவல்கள் இருக்கு. அதிமுகவின் உள்கட்சி விவகாரங்களில் பாஜக எந்த விதத்திலும் தலையிடக்கூடாது என்பது எடப்பாடியின் கோரிக்கையாகவும் இருந்தது. அப்போது தலையாட்டிய அமித்ஷா அவர்கள் இப்போது அவரது சாணக்கியத்தனத்தை வெளிப்படுத்த தொடங்கிவிட்டார் என்றுதான் அரசியல் பார்வையாளர்கள் பார்க்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அதிமுக ஒருங்கிணைந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்று அமித்ஷா அவர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார். பல அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் மூலமாக தொடர்ந்து எடப்பாடி அவர்களுக்கு அமித்ஷா அவர்கள் அழுத்தம் கொடுத்து வருகிறார். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தான் எடப்பாடி அவர்கள் அவர் சட்டமன்ற வாரியாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார். திரு அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்த 2 நாட்களிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்க மறுத்து விட்டார் என்றுதான் செய்திகள் உலா வருகிறது. திரு அமித்ஷா அவர்கள் புதுக்கோட்டை பொதுக்கூட்டத்தில் பேசும்போது கூட தேர்தலில் போட்டியிட்டால் போதாது, வெற்றிதான் முக்கியமானது என்று தொண்டர்கள் மத்தியில் பேசினார். ஏற்கனவே பலமுறை அமித்ஷா அவர்கள் திமுகவிற்கு எதிரான இருக்கக்கூடிய சக்திகளை ஒன்றிணைக்க வேண்டும் என்று பலமுறை அறிவுறுத்தியும் எடப்பாடியின் அலட்சியத்தால் எந்தவித ஒருங்கிணைப்பும் நடைபெறாமல் இருக்கிறது என்று அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார். அதைத் தொடர்ந்துதான் திரு எஸ்.பி. வேலுமணி அவர்கள் தொடர்ந்து 2 நாட்களாகவும் திரு அமித்ஷா அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசினார். அப்போது வேலுமணி அவர்கள்கிட்ட கூட திரு அமித்ஷா அவர்கள் திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ், டிடிவி, பாமக இதர கட்சிகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பது அவரது மிகப்பெரிய முக்கிய பேச்சாகவும் இருந்தது. போது வேலுமணியிடம் தொகுதி குறித்து பேச்சுகள் அடிபட்டதாகவும் 60 தொகுதிகள் கட்டாயம் பாஜகவிற்கு தர வேண்டும் என்பதுதான். அதை கேட்ட எஸ்.பி. வேலுமணி அவர்கள் மிகுந்த அதிர்ச்சி அடைந்து எங்களது பொதுச் செயலாளரிடம் கலந்து ஆலோசித்து முடிவு அறிவிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். எடப்பாடி அவர்களும்
ஓபிஎஸ் டிடிவி அவர்களை கூட்டணிக்குள் இணைத்துக் கொள்ள சம்மதம் தெரிவித்து விட்டதாகவுதான் தகவல்கள் வருகிறது. திமுகவிற்கு எதிராக பிரிந்து கிடக்கக்கூடிய சக்திகளை ஒருங்கிணைந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக என்டிஏ இரு கூட்டணி தான் தமிழகத்தில் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பது அமித்ஷாவின் மிக கடுமையான வார்த்தைகளை எஸ்பி வேலுமணியிடம் பேசியிருக்கிறார். தமிழக பயணம் முடிந்தவுடன் திரு அண்ணாமலை அவர்களை கையுடன் டெல்லி அழைத்து சென்றிருக்கிறார் அமித்ஷா. அது குறித்து பல்வேறு பின்னணி பரபரப்புகள் இருந்தாலும் திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் அமைப்பு ரீதியான பணிகளை மேற்கொள்வதற்காக டெல்லி சென்றிருக்கிறார் என்று தகவல்கள் இருந்தாலும் அண்ணாமலையின் மீது எதிர்ப்புகளை அள்ளி வீசும் தெரிக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் உட்கட்சி தலைவர்களுக்கும் முகத்தில் கரிய பூசக்கூடிய செய்தியாக தான் இது அமைந்திருக்கிறது. புதுக்கோட்டையில் நடந்த கூட்டத்துல கூட நயினார் நாகேந்திரன் அவர்கள் கரூர் துயர சம்பவத்திற்கு செந்தில் பாலாஜி தான் என்று பேசியிருந்தார். அது குறித்து திரு செந்தில் பாலாஜி அவர்களும் பத்திரிகையாளர் சந்திப்பில் நேற்று கடுமையான விமர்சனத்தையும் வைத்தார். அரசியலுக்காக தனிப்பட்ட காரணத்திற்காக தனிநபரின் மீது அரசின் மீதும் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக குறுகிய மனப்பான்மையுடன் அவர் பேசக்கூடிய கருத்துக்களுக்கு நான் பதிலளிக்க முடியாது, அது குறித்த விசாரணை சிபிஐ வசம் இருக்கிறது என்று காரசாரமான பதிலடியை நயினார் அவர்களுக்கு செந்தில் பாலாஜி வழங்கினார். அது மட்டுமல்லாமல் நேற்று அமமுகவின் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதுல டிடிவி தினகரன் அவர்கள் இது நாள் வரையிலும் எடப்பாடியின் வெறுப்பை வெளிப்படுத்தி வந்த டிடிவி தினகரன் அவர்கள் நேற்று பேசியது முற்றிலும் மாறுபட்ட ஒரு கருத்துக்களை அவர் பேசினார். தேர்தல் நேரத்தில் யார் துரோகி, யார் நண்பன், யார் எதிரி என்பதை பொருட்படுத்த வேண்டியதில்லை, வெற்றிதான் இலக்காக இருக்க வேண்டும் என்று திரு டிடிவி தினகரன் அவர்கள் பேசியது வியப்பாக இருந்தது. இது எங்கேயோ அடிபடுது இல்லையா? எங்கேயும் இல்ல. அதிமுகவோட கூட்டணியில் இணைவதற்கு உண்டான ஒரு பேச்சின் அச்சாரமாக தான் அவரது பேச்சு அமைந்திருக்கிறது. யார் கண்ணு பட்டுச்சோ தெரியலைங்க. கடந்த பல வருடங்களா பல தேர்தல்களை ஒன்னா சந்தித்து வெற்றி பெற்ற திமுக கூட்டணிக்குள்ள இப்ப புது புது புகைச்சல் எல்லாம் கிளம்பி இருக்கிறத நாம் பார்க்கிறோம். காங்கிரஸ் ஒரு பக்கம் இரு பிரிவாக பிரிந்து திமுகவை ஆதரிப்பதற்கு ஒரு குழுவும் திமுகவை எதிர்ப்பதற்கு ஒரு குழுவும் இருவேறு குழுக்களாக பிரிந்து திமுகவை அலறவிட்டு கொண்டிருக்கிறது காங்கிரஸ். காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் விஜயுடன் தனிப்பட்ட முறையில் ஆலோசனை மேற்கொள்கிறார். அப்படி எந்த விதமான சந்திப்புகளும் நடைபெறவில்லை. திமுகவுடன் கூட்டணி பேசுவதற்கு 5 குழுவை காங்கிரஸ் நியமிக்கிறது. திமுக ஆட்சி காலத்தில் தான் அதிகப்படியாக கடன் தமிழகத்திற்கு வந்துவிட்டது என்று காங்கிரசின் தலைவர்கள் ஒரு பக்கம், எம்பி மாணிக்கம் தாக்கூர் ஒருபடி மேல போய் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்க வேண்டிய நேரமும் காலமும் சூழலும் வந்துவிட்டது என்று ஒரு பக்கம். உடனடியாக திமுக தரப்பிலிருந்து இது குறித்து மாணிக்கம் தாக்கூர் பேசுவதற்கு அருகதை இல்லை, காங்கிரசின் மேல்மட்ட தலைவர்கள் தான் பேச வேண்டும் என்று திமுகவின் அமைப்பு செயலாளர் ஒரு பக்கம். இது எங்க போய் முடிய போகுதோ தெரியல. இதுல இடப்பட்டதுல தமிழ்நாட்டோட காங்கிரஸோட தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் பாமகவும் விசிகவும் திமுக கூட்டணியில் இணைஞ்சு பயணிக்கணும்னு ஒரு பக்கம். நமக்கெல்லாம் தெரியும், திருமாவளவன் அவர்கள் பல முறை பல ஆண்டுகளாக பேசிக் கொண்டு இருக்கக்கூடிய செய்தி தான். திமுகவும் பாஜகவும் இருக்கக்கூடிய கூட்டத்துல விசிக அந்த கூட்டணியில இருக்காது என்பதை பல முறை தெளிவுபடுத்தி விட்டார். அப்படி இருந்தும் செல்வ பெருந்தகையோட பேச்சுக்கு உடனடியாக வன்னி அரசு கடுமையான பதிலடியை அளித்திருக்கிறார். ஒரு பக்கம் மார்க்சிஸ்ட் கட்சி ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்குது. இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, தேமுதிக கட்சி பிரேமலதா அவர்கள் அவர்களுடைய மாவட்ட செயலாளர்கிட்ட கூட்டணி குறித்து வாக்கெடுப்பெல்லாம் நடத்தியிருக்காங்க. யாருடன் கூட்டணி செல்ல வேண்டும் என்று அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட திமுக, அதிமுக, தவேக என்று
3 கட்சிகளையும் எழுதி துண்டு சீட்டில் எழுதி கொடுத்து டிக் பண்ணி கொடுக்க வேண்டும் என்று கொடுத்து அது ஒரு வாக்குப்பட்டியில் சேகரித்தார். அதன் பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட வெளிப்படையாக கடலூர் பொதுக்கூட்டத்தில் கூட்டணி குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று பேசினாலும் கூட ராஜ்யசபா சீட் வேண்டும் என்று பேசுகிறார். அந்த அம்மாவுக்கு தன்னோட தம்பிய ராஜ்யசபா மூலம் எம்பி ஆக்கிவிட வேண்டும் என்ற ஆசை நீண்ட காலமா இருப்பது பல முறை தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கிறது தேமுதிக. அமித்ஷா வருகை குறித்து திமுக தரப்பிலிருந்து அமைச்சர் ராஜ கண்ணப்பா அவர்கள் அமித்ஷா கூறுவது எதுவுமே தமிழ்நாட்டில் நடக்காது என்று ஒரு பக்கம் பேசுகிறார். அவர் பேச்சின் இறுதியில் முதுகுளத்தூர் தொகுதியில் தான் நான் போட்டியிட போகிறேன், அது குறித்து தமிழக முதல்வர் தான் இறுதி முடிவு எடுப்பார் என்று இப்போதே ஒரு அச்சாரமிட்டு வைக்கிறார் என்றுதான் நமக்கு தோன்றுகிறது. அதுல இன்னொரு அமைச்சர் ஐ பெரியசாமின்னு ஒருத்தர் பீகார் மராட்டியம் போன்று தமிழ்நாட்டுல அமித்ஷாவோட எண்ணம் பலிக்காது, பாஜக பலிக்காது, அவரது எண்ணம் ஈடேறாது, தமிழகத்தின் சூழல் அமித்ஷாவிற்கு துளியும் தெரியவில்லை என்று பேசியிருக்கிறார். ஐ பெரியசாமி அவர்களுக்கு 26 தேர்தல் முடிந்த பிறகுதான் முழுமையான விவரம் தெரியும் என்று நாம் நினைக்க வேண்டும். கடந்த 2 நாளா நமக்கு அமித்ஷா வந்த செய்திகள் ஊர் உலகம் அறிந்ததுதான். மிகப்பெரிய தரமான சம்பவங்கள் எல்லாம் பாஜக ஈரோட்ல பண்ணிட்டு இருக்காங்க. மத்திய விவசாயத்துறையோட அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் அவர்கள் 2 நாள் பயணமாக ஈரோட்டில் முகாமிட்டு பனையேறும் தொழிலாளர்களுடன் சந்திப்புகளை நடத்தியிருக்கிறார். அவரது கோரிக்கைகளை கேட்டிருக்கிறார். கல் இறக்குவதற்கு அனுமதி வேண்டும் என்று அவர்களும் சிவராஜ் சிங் சவுகான் அவர்களிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நேரடியாக மஞ்சள் விவசாயிகளை சந்தித்து பேசியிருக்கிறார். மஞ்சள் விவசாய நிலத்தில் இறங்கி மஞ்சளின் தரம் குறித்தும் ஆய்வு செய்திருக்கிறார். பல்வேறு விஷயங்கள் அவர்களுடன் விவாதித்திருக்கிறார். பொங்கல் விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார். 125 நாள் பணியாளர்களுடன் பேசியிருக்கிறார் திரு சிவராஜ் சிங் சவுகான் அவர்கள். தமிழகத்தின் கலாச்சாரத்தை, விவசாய பெருமைகளை அழகாக அற்புதமாக பல நிகழ்ச்சிகளின் மூலம் அவரை காட்டியிருக்கிறார்கள். உலகத்தரம் வாய்ந்த மஞ்சள் ஆராய்ச்சி நிலையம் விரைவிக்கப்படும் ஒரு உறுதியும் அளித்திருக்கிறார் சிவராஜ் சவுகான். பாருங்களேன், சத்தமே இல்லாம என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க பாஜகக்காரங்க. நன்றி, வணக்கம்.